தற்போது இந்திய மத்திய அரசாங்கம் நம்ம நாட்டில் உள்ள மேஜர் கிரிமினல் லாஸ் என்று சொல்லக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் பினல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ற இந்த 3 சட்டங்களை அதில் அடிமைத்தனமாக இருக்கிறது. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை ஆளும் போது கொண்டு வந்த சட்டம், அந்த சட்டம் அடிமைத்தனமாக இருக்கிறது. அதனால் ரீவாம்ப் பண்ணி நம்ம சுதேசி அரசாங்கத்துக்கு சாதகமாக இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த சட்டத்தை நாங்கள் டிராஸ்டிக்காக வெகுவாக மாற்றம் செய்கின்றோம் என்று சட்டத்தினுடைய பெயரை கூட மாற்றி புதிதாக 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ ஐபிசி என்பது பாரதிய நியாய சங்கீதா என்றும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்பது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா எனவும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஐஏஏ என்பது இந்திய சாட்சிய சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீதா என்றும் சட்டம், இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் பெயரிடப்பட்டு புதிதாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். 2018 இப்படிப்பட்ட ஒரு சட்டம் புதிதாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி முதலாக எடுக்கப்பட்டால் கூட சமீபமாக எல்லா விதமான கலந்தாய்வுக்கு பின்பு இப்பொழுது நம்ம லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் அவசரமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் ஒப்புதல் பெற்று நேற்றைய தினம் 25/12/2023 அன்று குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளித்து நேற்றைய தினமே அரசியலில், அதாவது கெசட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அது பப்ளிஷ் ஆகி வந்துருச்சு. ஆனால் இந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஏன்னா மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் இதை பற்றி சொல்லும்போது முழு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்தையுமே ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவில் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்த பிறகுதான் இதை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் 5 மாதங்கள் 6 மாதங்கள் கூட ஆகலாம் இந்த சட்டத்தை முழுவதுமாக அமல்படுத்த செய்வதற்கு. ஏன்னா சட்டப்பிரிவு 1லேயே எப்போ இது அமலுக்கு வருதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ நோட்டிஃபை பண்ணுறதோ அப்புறம் தான் இது அமலுக்கு வருகிறது என்று கூறிவிட்டார்கள். மாண்புமிகு மத்திய அரசு அமைச்சர்கள் சொல்லும் போது இந்த சட்டம் அடிமைத்தனமாக இருக்கிறது, ஆங்கிலேயர் கொண்டு வந்த சட்டம், அதனால நாங்கள் மாத்துறோம், இந்தியா தனமாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்று சொன்னால், அப்படி ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிவிட்டு 80% சட்டத்தை அப்படியே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்களோ ஆங்கிலத்தில் அப்படியே தான் இருக்குது, எதையும் மாத்தல. ஒரு 20 அல்லது ஒரு 15% மட்டும்தான் சட்டத்தை சில சட்டப்பிரிவுகளை நீக்கி உள்ளார்கள், சில புதிதாக சில சட்டப்பிரிவுகளை சேர்த்து உள்ளார்கள், சில சட்டப்பிரிவுகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார்கள். ஆனாலும் கூட அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம், புதிதாக சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு இப்ப என்னை மாதிரி ஹிந்தி தெரியாத நபர்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. இது பாரதிய சாட்சிய சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிறது நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி மற்றும் சட்டம் பயின்றவன் என்ற முறையில் எனக்கு அது ஓரளவுக்கு இப்போ வந்துருச்சு. ஆனால் இப்படி ஒரு பெயர் மாற்றம் செய்வது இதுல என்ன ஒரு, அப்போ ஹிந்தி பேசாத மக்களை அப்புறம் அடிமைத்தனமாக்குவதா, ஹிந்தி பேசுகின்ற மக்கள் அடிமைத்தனமாக்குகின்ற ஒரு சட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் அதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிமைத்தனமான ஆங்கிலேய சட்டத்தை நாங்கள் மாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு இதுக்கு அப்படியே இந்தியன் பெனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வைத்திருந்தால் மிக நன்றாகவே இருந்திருக்கும். ஆனால் இதில் ஹிந்தியை பூத்துமாறு, இந்தி மொழியை பூத்துவது மாதிரி சட்டத்தினுடைய தலைப்புகளை மட்டும் இந்தியில் வைத்துவிட்டு, ஆனால் 80-85% அந்த சட்டம் அந்த ஆங்கிலேயர்கள் இயற்றிய அதே சட்டம் தான் இப்பவும் இருக்கிறது. இப்போ இதுல ஐபிசி என்று சொல்லப்பட்ட சட்டத்தில் முன்னாடி என்ன அப்படின்னா 511 செக்ஷன் இருந்தது. இப்போ பாரதிய நியாய சங்கீதா என்ற இந்த புதிய சட்டத்தில் 358 சட்டப்பிரிவுகள் மட்டும்தான் இருக்கிறது. அதே மாதிரி முன்னாடி இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ற சட்டத்தில் 484 செக்ஷன் இருந்தது. இப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற இந்த புது சட்டத்தில் 531 செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ற பழைய சட்டத்தில் 167 சட்டப்பிரிவுகள் இருந்தது. இப்போ பாரதிய சாட்சிய சங்கீதா என்ற புதிய சட்டத்தில் 170 சட்டப்பிரிவுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல நிறைய புதிதாக சில குற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு அதுக்கு தண்டனைகள்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சில விசாரணைகள், நீதிமன்ற விசாரணைகள், அது மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் புலன் விசாரணை அமைப்புகள்லாம் விரைவாக நடைபெற வேண்டும் என்று சொல்லியும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சில உரிமைகளை வழங்கி அவங்களுக்கு சில, அதாவது ஒரு பிரிவிலேஜஸ், ரைட் டு நோ சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சில திருத்தங்கள் கொண்டு வந்துருக்காங்களா, அதெல்லாம் பாராட்டப்பட விஷயம் தான். அதே நேரத்தில்
புலன் விசாரணை செய்வதில் எப்படிப்பட்ட ஒரு தயக்கம் இருக்கிறது அல்லது எவ்வளவு ஒரு தடைக்கற்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி அவங்க நல்லா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது அப்படிங்கிறது சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரெஸ்ட் கைது அப்படின்னு சொன்னோம்னா முன்னாடிலாம் விலகிட முடியாது. ஒரு கைது செய்யப்பட்ட நபரை சாதாரணமாக விலகிடக்கூடாது. முதல் நாங்கள்லாம் போலீஸ்ல இருக்கும்போது சாதாரணமாக விலங்கிட்டு தான் கோர்ட்டு கொண்டு போவோம். ஏன்னா தப்பிச்சு போனா பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2 அக்யூஸ்ட் வருவாங்க, 2 போலீஸார் கையில் விலங்கு போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அவங்கள ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியோ அல்லது போலீஸ் கஸ்டடியோ வாங்குவாங்க. இப்பெல்லாம் அப்படி செய்ய முடியாத சூழ்நிலை, ஈஸியாக தப்பிச்சு போடுவாங்க. அப்படி சூழ்நிலை இருக்கும்போது கைவிலங்கு போட்டோம்னா உச்சநீதிமன்றம் சுனில் பத்ரா என்ற ஒரு வழக்கில் கைவிலங்கு இடவே கூடாது, மனிதனை மனிதனாக மாண்புடன் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தடை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்படியே ஒரு கைதி மோசமான கைதியா இருக்கிறார், அவருக்கு கைவிலங்கு தான் இடணும் என்று சொன்னால் கூட சம்பந்தப்பட்ட கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் கொண்ட அந்த நீதிமன்ற குற்றவியல் நடுவரிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படின்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு போலீஸுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியது. எல்லாம் பெரிய பெரிய மோசமான அக்யூஸா இருப்பாங்க, தப்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ சட்டப்பிரிவு புதுசாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் புதிய சட்டப்பிரிவு 43 உட்பிரிவு 5 கிளீனா சொல்லிட்டாங்க. இப்போ இனிமேல் ஒரு ஹெபிச்சுவல் அஃபெண்டர், அடிக்கடி நிறைய திரும்ப குற்றம் செய்வார்கள் அல்லது ரிப்பீட்டர் அஃபெண்டர் அல்லது ஒரு போலீஸ் கஸ்டடியிலிருந்து அல்லது ஜுடிஷியல் கஸ்டடி எஸ்கேப் ஆகி போனவர் அல்லது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அல்லது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் அல்லது ஒரு ட்ரக் கிரைம் அல்லது ஒரு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் கேஸ் அல்லது ஒரு மர்டர், ரேப், ஆசிட் அட்டாக் அல்லது ஒரு கவுண்டர்ஃபீட் கரன்சி கேஸ் அல்லது ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட், இப்படிப்பட்ட குற்றங்களில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அவங்க ஹெபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தோ ரிப்பீட் அஃபெண்டராக இருந்தோ இல்லை எஸ்கேப் ஃப்ரம் கஸ்டடியாக இருந்தாரோ அல்லது இப்படிப்பட்ட குற்றங்களில் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அந்த கைது செய்கிற நபர் அல்லது புலன் விசாரணை அலுவலர் இவர் தப்பிச்சிருவாரு, இவர் ஹேண்ட்கப் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நல்லா ஹேண்ட்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த புதிய சட்டத்தில் சட்டப்பிரிவு 43 உட்பிரிவு 5 போலீஸுக்கு பவர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு நபர் செய்த குற்றம் அப் டு 3 இயர்ஸ் தான் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். எப்படி என்று செய்யப்பட்ட 3 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படலாம் என்ற குற்றத்தை ஒரு நபர் பண்ணியிருந்தனா அப்படிப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்யக்கூடாது, இம்மீடியட்லி. அப்படி அதாவது ஒரு 3 வருடம் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட்ட குற்றத்தை பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு 60 வயதை கடந்த நபர் அல்லது ஒரு உடம்பு சரியில்லாமல் இன்ஃபார்ம் மாற்றுத்திறனாளியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபரை சாதாரணமாக கைது செய்யக்கூடாது. ஒரு டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு காவல் அலுவலரிடம் அனுமதி பெற்றுத்தான் கைது செய்ய வேண்டும் என்று புதிதாக இந்த சட்டப்பிரிவில் கொண்டு வந்துட்டார்கள். அது மாதிரி இப்போ அடையாள அணிவகுப்புவாங்க. ஒரு அக்யூஸ் யாருன்னே தெரியாம குற்றம் பண்ண ஒரு கேஸ்ல நீதிபதியிடம் ஆஜர்படுத்தி நாங்கள் அடையாள அணிவகுப்புலாம் செய்வோம். அந்த அடையாள ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தும் போது கண்டிப்பா வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். முன்னாடி எல்லாம் அப்படி கம்பல்சரியா சட்டத்தில் கொண்டு வரல, இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ண கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருக்கும். சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி எல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதனால மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. மற்ற இடத்தெல்லாம் பார்த்தா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. இப்போ புது சட்டத்தில் இந்த புது சிஆர்பிசியில் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் என்ற ஒரு சொல்லே கிடையாது. இனிமேல் எல்லாமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்ற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணை நடந்ததுன்னா நிறைய பேர் தமாசாவோட சொல்லுவாங்க, கேஸ் 10 வருஷம் 15 வருஷம் கூட இழுத்துக்கிட்டே போகும், வழக்கறிஞர்கள் நினைத்தான்னா வாய்தான் வாங்கிட்டே போகலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஏதுவாக இனிமேல் அப்படி ஒரு என்னால் இந்த கேஸ் நடத்த முடியல, எனக்கு வாய்தா வேணும், அட்ஜர்மெண்ட் வேணும் அப்படின்னு வழக்கறிஞர்னா மேக்சிமம் 2 அட்ஜர்மெண்ட் மட்டும்தான் அந்த நீதிபதி தர முடியும், அதுக்கு மேலே தரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இப்போ முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி சிஆர்பிசியில் 154 to 176 சிஆர்பிசி அந்த முதல் தகவல் அறிக்கை மற்றும் புலன் விசாரணை அதை பற்றி சொல்லுவாங்க, காவல்துறை எப்படி புலன் விசாரணை சொல்லி. இப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற இந்த புது சிஆர்பிசியில் செக்ஷன் 173 to 196 அந்த சட்டப்பிரிவுகள் முதல் தகவல் அறிக்கை மற்றும் புலன் விசாரணை பற்றி கூறுகிறது. இதுல 173 முதல் தகவல் அறிக்கையை பற்றி சொல்லும் பொழுது முன்னாடி எல்லாம் ஒரு எழுத்து மூலமாக டைப் பண்ணியோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ ஓரல் அல்ல அப்படி ஒரு வாக்குமூலத்தை தரலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல அதை வழக்கை பதிவு செய்வார்கள். இப்போ எலக்ட்ரானிக் மீடியாவில் நீங்க மொபைல் போன்ல வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம், இமெயிலில் கொடுக்கலாம் அல்லது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட ஒரு மெசேஜை நீங்க அனுப்புனீங்கன்னா
போலீஸ் வந்து வழக்கு அந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் அனுப்பப்பட்ட தகவலை வைத்து கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்தே ஆக வேண்டும். ஆனால் 3 நாட்களுக்குள் அந்த எலக்ட்ரானிக் தகவலை அனுப்புவது அந்த நபர் தானா என்று உறுதி செய்து அவரோட ஒரு கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வழக்கு வந்து 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படலாம், அப்படி 7 வருடம் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படலாம் என்ற ஒரு குற்றத்தை சம்பந்தமாக ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னா அந்த காவல் அலுவலர் டிஎஸ்பி அந்தஸ்துக்கு குறையாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பிரிலிமினரி என்கொயரி முதற்கட்ட ஆரம்ப கட்ட விசாரணை லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வழக்கில் சொன்னாங்க. அதையே இதுல சட்டப்பிரிவு 173 கொண்டு வந்து புலன் விசாரணை, அதாவது வழக்கு பதிவு செய்வதற்கு முன்னாடி முதற்கட்ட விசாரணை ஆரம்ப கட்ட விசாரணை பிரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போடலாம், அதுக்கு டிஎஸ்பி பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் எங்கேயாவது எனக்கு எங்க வீட்டில் திருடு நடந்து போச்சு அல்லது இங்க ஒரு தம்பம் நடந்து போச்சு கொடுத்தாங்கன்னா இது எங்க லிமிட் வரலைங்க, இது வேற எங்கேயாவது ஒரு லிமிட் இருக்கு, அங்கே போய் கொண்டு கொடுங்க சொல்லுவாங்க. இப்போ செக்ஷன் 173 இல்ல புது செக்ஷன்ல irrespective of the jurisdiction எந்த ஊர்ல எந்த லிமிட்ல நடந்துருக்கு அப்படிங்கறத பார்க்க கூடாது. உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா உடனே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டுட்டு காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னு கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க. அப்படி யாராவது இதை மீறி எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்கன்னா 166 கேபிட்டல் ஏ ஐபிசியில அவங்க மேல தண்டனை உண்டு. இப்போ அந்த ஐபிசியை 179 மாத்திட்டாங்க புதுசாக வந்த சட்டப்பிரிவுல. அதே மாதிரி 7 வருடம் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை சீன் ஆஃப் கிரைம் கூட்டு வரணும். அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும், ஃபுட் பிரிண்ட் எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். இதெல்லாமே மொபைல் போன்ல கூட ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி புதுசாக கொண்டு வந்து விட்டார்கள். அதே மாதிரி முன்னாடி சட்டப்பிரிவு 160ல புலன் விசாரணைக்காண்டி சாட்சிகளை சமன் பண்ணி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல சில நபர்களை நீங்க அழைக்க கூடாது, அவங்க இருப்பிடம் சென்று தான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் புதிதாக வந்த இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்துல சட்டப்பிரிவு 179 பிரகாரம் 15 வயது நிரம்பாத ஒரு ஆண், 60 வயசு நிரம்பிய ஒரு ஆண், எந்த வயசுடைய ஒரு பெண், எந்த வயசுடைய ஒரு மாற்றுத்திறனாளியை அல்லது உடம்பு சரியில்லை சுகவீனம் இல்லாத நபர்களை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் அழைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு குற்றம், அதாவது 10 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கலாம், 10 வருடம் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிற குற்றத்தில் வழக்கு பதிவு செய்தீங்கன்னா பின்னாடி சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக ஹாஸ்டல் விட்னஸா மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ புதுசாக சட்டப்பிரிவு 183 உட்பிரிவு 6ல அவங்கள அந்த சாட்சிகளை கன்ஃபெஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட் மாதிரி விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி அவருடைய வாக்குமூலத்தை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும், இதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கேஸ், முக்கியமான கேஸ், அது பெரிய கிரேவ் கேஸ் இருக்குன்னா எஸ்பியோ அல்லது டிஎஸ்பியோ அதை நாங்க விசாரிக்கணும்னு நினைச்சோம்னா சட்டப்பிரிவு 175 படி அவர்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாட்சிகளின் 161 சிஆர்பிசி முன்னாடி சொல்லுவோம், அது மாதிரி சாட்சிகளை விசாரணை செய்யணும், வாக்குமூலம் பதிவு செய்யணும்னா அதையும் இப்போ சட்டப்பிரிவு 176 படி எலக்ட்ரானிக் மீன்ஸ் ப்ரிஃபரபிளி பை மொபைல் போன் அதுல நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண் அல்லது ஒரு குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார், செக்ஸ் அதாவது ரேப் அப்படின்னு வைங்களேன், அவங்கள ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உட்படுத்தினா அந்த டாக்டர் வந்து 14 டேஸ்க்குள்ள சர்டிஃபிகேட் தரணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு மேண்டேட் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு குற்ற வழக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல போய் அந்த தடயங்களுக்காக வேண்டி ஒரு காவல் அலுவலர் சர்ச் பண்ணாருன்னா 165 சிஆர்பிசியில் சர்ச் பண்ணி அந்த தடயங்களை எல்லாம் சேகரிக்கலாம், சீசர் போடலாம் இருந்தது. இப்போ இனிமேல் காவல் அலுவலர் சர்ச் பண்ணாங்கன்னா அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ஈவன் மொபைல்ல கூட ரெக்கார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவருடைய அடையாளத்தை சொல்ல வேண்டும், அடையாள பேட்ஜ் அணியணும், அவர் வந்து வீடியோ எடுக்கணும், அதை அந்த வீடியோ ஆதாரத்தையும் கோர்ட்ல தாக்கல் செய்யணும். அப்படி ஏதாவது கைப்பற்றிருந்தால் 48 மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிக்க வேண்டும், இல்லைன்னா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அரஸ்ட்ல இப்பெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண, ஒரு குற்றத்தை சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயில தான் கூட்டுவாங்க, பிரிசன்ல தான் வைப்பாங்க, சப் ஜெயில வைப்பாங்க அல்ல ஜெயில வைப்பாங்க. இப்போ அரசாங்கம் நினைத்தால் அல்லது நீதிமன்றம் நினைத்தால் ஹவுஸ் அரெஸ்ட் என்று வீட்டு காவலில் வைக்கலாம் என்று ஒரு புதிய இதை வந்து புதிய சட்டப்பிரிவு 187 உட்பிரிவு 5ல் எந்த ஒரு அக்யூஸையும் அரசாங்கம் நினைத்தால் வீட்டு காவலில் வைக்க முடியும், ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்படி பல்வேறு விதமான வருது. இன்னொன்று முடிவு சொல்ல பார்த்தோம்னா நாங்க ஒரு அக்யூஸ் விசாரணை 24 மணி நேரத்துக்குள்ள முடியல, அதனால போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பழைய சட்டப்பிரிவு 167ல நாங்க அவங்களுக்கு கஸ்டடி வாங்குவோம். அதாவது இனிஷியலா உள்ள ஆரம்ப கட்ட 15 நாட்கள் ரிமாண்ட்ல மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 15 நாளுக்கு
அவங்கள போலீஸ் கஸ்டடி வாங்கி, அந்த போலீஸ் கஸ்டடி 15 நாள்ங்கிறது 4 நாள் 5 நாள் 10 நாள் எப்படி கொடுக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் 15 நாள் தான் கொடுக்க முடியும். அதுவும் முதல் அந்த ஆரம்ப கட்ட 15 நாள் ரிமாண்ட்லாம் வாங்க முடியும். இது போலீஸுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு புலன் விசாரணை அமைப்புகளுக்கு என்று சொல்லி புதிதாக இப்ப வந்து சட்டப்பிரிவு 187ல கிரேவ் கேசஸ்ல நாங்க 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். அந்த வழக்குல 60 நாட்களுக்குள் எப்போது வேணுமானாலும் நீங்க நீதிமன்ற அந்த அக்யூஸ்ட வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வேற ஒரு வழக்கு, அதாவது கிரேவ் கேஸ் இல்லாத மற்ற வழக்குகளில் நாங்க 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வழக்குகளில் முதல் 40 நாட்களுக்குள் எப்ப வேணாலும் அவங்களை கஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு இது கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி புதிதாக வந்து செடிசன் லான்னு சொல்லுவாங்க, 124A ஐபிசி சொல்லி, அதாவது தேச துரோக குற்றம், அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் டெரரிசம் அண்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஹெவி ஆகிட்டாங்க. எந்த ஒரு செயலையும் நீங்க ஏதாவது நாட்டுக்கு எதிராக பேசுறீங்க, இறையாண்மைக்கு அல்லது நாட்டு பாதுகாப்புக்கு அல்லது அந்த இன்டெகிரிட்டி செக்யூரிட்டி சாவரனிட்டிக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்கனாலும் போதும், அல்லது சைகை காமிச்சாலும் போதும், அல்லது ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணாலும் போதும், ஏதாவது ஒரு வேற மாதிரி எப்படி வெளிப்படுத்தினாலும் சரி, உடனடியாக அப்படிப்பட்ட சட்டத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கடுமையான தண்டனை கொடுக்க முடியும் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் விட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு ஒரு தனியா ஒரு சாப்டர் கொண்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுத்து ஏமாத்திட்டு என்கிட்ட உடல் உறவு கொண்டுட்டு இப்போ என்னை தனியா விட்டுட்டாரு அப்படிம்பாங்க. 18 வயசு நிரம்பின பிறகு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாரு, அதனால நான் சம்மதிச்சேன் என்று சொன்னா அதை ஒத்துக்க முடியாது, நீங்க சிவில் கேஸ்லாம் போகணும், அதுக்கு ஒன்று குற்ற வழக்கா வரான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ புது சட்டத்துல அதை திருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் சரி, இப்படிப்பட்ட குற்றம் செஞ்சா அது 376 ரேப், பாலியல் வல்லுறவு என்று கொண்டு வந்துட்டார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டத்தில் உள்ளது. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.